வணக்கம். மக்கள் பணத்தை நாங்க தொடமாட்டோம், யாரையும் தொடவும் விட மாட்டோம், ஏற்கனவே தொட்டவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசினாரு முதலமைச்சர் விஜய். அதாவது ஊழல் செஞ்சவங்களை விட மாட்டோம் அப்படின்னாரு. நாங்க ஊழல் செய்யவும் மாட்டோம், லஞ்சம் வாங்கவும் மாட்டோம், யாரையும் ஊழல் செய்யவோ லஞ்சம் வாங்கவோ அனுமதிக்கவும் மாட்டோம். அதே போல ஏற்கனவே லஞ்சம் வாங்கினவங்க ஊழல் செஞ்சவங்க அவங்களையும் விடமாட்டோம் அப்படின்னாப்புல. விடமாட்டோம் அப்படின்னவனே அவங்க மேல வழக்க போட்டு கண்டிப்பாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. அது அர்த்தம் இல்லை. யாரு ஊழல் செஞ்சாங்களோ அவங்கள துரத்தி பிடிச்சு கட்சியில சேர்த்துக்குவாப்புல, சேர்த்துக்கிட்டு போஸ்டிங் போட்டுருவாப்புல. அதான் விடமாட்டேன் அப்படின்னு சொன்னது. ஊழல் செஞ்சவங்களை விடமாட்டேன், மக்கள் பணத்தை தொட்டவங்களை விடமாட்டேன், விடாம துரத்தி பிடிச்சி கட்சியில் சேர்த்து அவங்களுக்கு பொறுப்பு கொடுத்து அழகு பார்ப்பேன் அப்படிங்கிறதா விஜயோட பேச்சோட சாராம்சம். அந்த வகையில இன்னைக்கு 2 திருவாளர்களை தாவேகாவில் சேர்த்திருக்காங்க. யார் அந்த திருவாளர்கள்னா அதிமுகவோட முன்னாள் அமைச்சர்கள். ஒருத்தர் கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர், இன்னொருத்தர் புதுக்கோட்டை சி விஜயபாஸ்கர். இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சது இல்லை. இதுல இந்த சி விஜயபாஸ்கர் இருக்கார்ல, அவரோட சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சில சம்பவங்களை வரிசைப்படுத்தி அறப்போர் இயக்கம் ஒரு பதிவா போட்டிருக்காங்க. அது என்னன்னா, சி விஜயபாஸ்கர் அதிமுக ஆட்சி காலத்துல சுகாதாரத்துறை அமைச்சா இருந்தப்ப மாதம் எம்டிஎம் குட்கா கிட்ட, அந்த குட்கா நிறுவனத்துக்கிட்ட 14 லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்காரு. எப்படி மாசம் குட்கா நிறுவனத்துக்கிட்ட 14 லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்காரு. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? பார்ட்டி பண்ட், கட்சி நிதின்னு சொன்னார்ல முதலமைச்சர் விஜய். அந்த பார்ட்டி பண்ட் வாங்கினத்துல நிபுணர் எக்ஸ்பர்ட் சி விஜயபாஸ்கர். இதை யார் சொல்றான்னா, மத்திய புலனாய்வுத்துறை சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணியிருக்கு. அப்புறம் வருமானத்தை விட அதிகமா 35 கோடி சொத்து சேர்த்ததா சொல்லி தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறது. அப்புறம் அனுமதிக்கப்பட்ட அளவை விட தன்னோட நிலத்துல பல மடங்கு கனிம வள கொள்ளையில ஈடுபட்டார் விஜயபாஸ்கர்னு வருமான வரித்துறை சொல்கிறது. அப்புறம் சேகர் ரெட்டியோட எஸ்ஆர்எஸ் மைனிங் நிறுவனத்துக்கிட்டே 85 கோடி வாங்கியிருக்காரு விஜயபாஸ்கர். இதை யார் சொல்றான்னா, வருமான வரித்துறை உயர்நீதிமன்றத்தில் சொல்லுது. அப்புறம் 2017 ஆர்க்க நகர் இடைத்தேர்தல், அதுல பண பட்டுவாடா அப்பட்டமா நடந்துச்சு. அதனால அந்த இடைத்தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டுச்சு. அப்படி பண பட்டுவாடா நடந்தப்ப அது சம்பந்தமான ஆவணங்கள் இந்த சி விஜயபாஸ்கருக்கு சொந்தமான இடத்துல தான் எடுக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு தேர்தல் ரத்து செய்யப்பட்டப்ப அதற்கான காரணிகளா குறிப்பிட்டதில்லை, இவரோட பெயர் அடிபட்டுச்சு. இவர் மேல முக்கியமா சொல்லணும்னா சொத்துக்கு விப்பு வழக்கு இருக்கு. அப்புறம் குட்கா மற்றும் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை லஞ்சம் வாங்கி கொண்டு அனுமதித்தாங்கிற வழக்கு இருக்கு. இந்த போதை பொருளை ஒழிக்கிறேன், அதுக்காக மாராத்தான் நான் ஓடுறேன்னார்ல விஜய், இவர் மேல போதை பொருட்களுக்கு காசு வாங்கிக்கிட்டு அனுமதிச்சார்னு வழக்கு இருக்கு. இந்த விஜயபாஸ்கர் மேல மட்டும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்குன்னா 2 வழக்கு இருக்கு. ஒன்னு சொத்து குவிப்பு, இன்னொன்னு என்னன்னா திருவள்ளூர்ல ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனைக்கு லஞ்சம் வாங்கிக்கிட்டு முறைகேடாக தகுதி சான்றிதழ் கொடுத்தார் அப்படிங்கிற வழக்கு. இப்படி லஞ்சம் ஊழல் அதுல ஊறி முத்தெடுத்தவர் இந்த சி விஜயபாஸ்கர். அந்த விஜயபாஸ்கரை தான் இப்ப தாவேகால சேர்த்திருக்காங்க. இப்ப இவர் மேல மட்டும் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு 2 இருக்கு, நிலுவையில் இருக்கு. இப்ப ஒரு தாவேகால சேர்ந்த பிறகு ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர் இனிமேல் லஞ்ச ஒழிப்புத்துறை எவ்வாறு அந்த வழக்கை கையாளும், நேர்மையோடு வழக்கு நடத்தி விஜயபாஸ்கருக்கு தண்டனை வாங்கி கொடுப்பாங்களா? அதற்கான சாத்தியக்கூறு இருக்கா? ஒருபோதும் இல்லை. வைத்திலிங்கம்னு அதிமுக காரரு, அவர் கடந்த திமுக ஆட்சியில வழக்கு போடப்பட்டார். வைத்திலிங்கம் மேல தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போடுது. அதுக்கு பிறகு அதே வைத்திலிங்கம் போய் திமுகவில் சேர்றாரு. சேர்ந்த பிறகு லஞ்ச ஒழிப்புத்துறை
அந்த வழக்குக்கு ஆதாரம் இல்ல, முகாந்திரம் இல்ல. ஆடு திருடு போனதுங்க, திருடு போன மாதிரி கனவு கண்டேன்னு சொல்லுவார்ல, அந்த மாதிரி இந்த வழக்குக்கு எந்த முகாந்திரம் இல்லை, எந்த ஆதாரமும் இல்லை, அடிப்படை இல்லைன்னு சொல்லிட்டு வழக்கை ஒட்டுமொத்தமாக நீர்த்து போக செய்து விட்டது. அதுக்கு காரணம் திமுக அரசு. அதே போல இப்ப சி விஜயபாஸ்கர் தாவேகாவோட பிரமுகர் ஆயிட்டாரு. இனிமே லஞ்ச ஒழிப்புத்துறை இந்த வழக்குல எந்த கவனம் காட்டாது. இப்ப சி விஜயபாஸ்கர் இப்படியா, அடுத்து எம்ஆர் விஜயபாஸ்கர், அவர் மேல என்னென்ன வழக்கு இருக்கு? அவர் மேல சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு. சொத்து குவிப்பு வழக்கு, அந்த வழக்கை கையாளுறது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை தான். தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை போட்ட சொத்து குவிப்பு வழக்கு எம்ஆர் விஜயபாஸ்கர் மேல இருக்கு. அப்புறம் நில அபகரிப்பு கடத்தல் வழக்கு இருக்கு. நீ கவனிச்சு பாருங்க, நாம் தமிழக கட்சியோட வேட்பாளர்கள் அப்படின்னு அவனோட பிரமாண பத்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த போராட்ட வழக்கு, இந்த போராட்ட வழக்கு, இதுக்குதாக பேசியத வழக்கு, அதுக்குதாக பேசியதாக வழக்கு அப்படின்னு போராட்ட வழக்கு இருக்கும். அரசு விமர்சனம் பண்ணதுக்காக வழக்கு போடப்பட்டிருக்கும். ஆனா அதிமுக காரங்க திமுக காரங்களை எடுத்து பார்த்தீங்கன்னா முழுக்க கடத்தல் வழக்கு, நில அபகரிப்பு வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு, லஞ்ச வாங்கின வழக்கு, இந்த இளவுதான் இருக்கும். இப்ப விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் ரெண்டு பேரும் மேலையும் வழக்குன்னா சொத்து குவிப்பு வழக்கு இருக்கு, எல்லா வழக்குகளும் இருக்கு. இப்படிப்பட்ட ஊழல் பெருவடிகள், ஊழல் பெருச்சாரிகளை கொண்ட தாவேகாவலை சேர்க்கிறாங்கன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது? நாங்கள் தூய சக்தி, திமுக தீய சக்தி, நாங்க தூய சக்தி, அதிமுக ஊழல் சக்தியினர். எப்படி அதிமுகவை ஊழல் சக்தி என்று விஜய் வர்ணித்தார். எதை அடிப்படையா வச்சு அதிமுக ஊழல் சக்தினாரு? எதை அடிப்படையா வச்சு? எம்ஜிஆர் எரிசாராய ஊழல் பண்ணாரு, அதனால ரே கமிஷன் அமைக்கப்பட்டுச்சு. அப்புறம் அவரு பல்கேரியா நினைக்கிறேன், அங்கிருந்து கப்பல் இறக்குமதி பண்ணதுல ஊழல், அதனால எம்ஜிஆர் ஊழல்வாதி அப்படின்னு மனசுல வச்சுக்கிட்டு அதிமுக ஊழல் சக்தினாரா? இல்ல, இல்லவே இல்லை. ஜெயலலிதா டான்சி வழக்கு, அப்புறம் சொத்து குவிப்பு வழக்கு, இதுல எல்லாம் சிக்கிக்கிட்டாங்க. சொத்து குவிப்பு வழக்குல நிரூபிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி ஜெயலலிதா. அதனால ஜெயலலிதாவை மனசுல வச்சுக்கிட்டு ஊழல் குற்றவாளி, ஜெயலலிதாவை மனசுல வச்சுக்கிட்டு ஊழல் சக்தி அப்படின்னு அதிமுக விஜய் சொன்னாரா? இல்ல, இல்லவே இல்லை. அப்புறம் எதுக்கா சொன்னாரு? எடப்பாடி பழனிசாமியை மனசுல வச்சுக்கிட்டு தான் அதிமுகவை ஊழல் சக்தி என்று குறிப்பிட்டார். அவரே பேசுறப்ப, சட்டமன்றத்தில் பேசுறப்ப சொல்றாரு, 2017 இருந்து 2026 வரைக்கும் ஆட்சி பண்ணவங்க ஒவ்வொரு துறையிலும் ஏற்படுத்திய ஓட்டைகளை அடைத்து வருகிறோம்ங்கிறார். எப்படி 2017 என்ன கணக்குன்னு தெரியல. 2017 இருந்து 2026 வரைக்கும் ஆட்சி பண்ணவங்க ஒவ்வொரு துறையிலும் ஏற்படுத்திய ஓட்டைகளை அடைச்சு வர்றோம் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அப்ப 2017 எடப்பாடி பழனிசாமி அப்பதான் ஆட்சியை தொடங்குறாரு. அப்புறம் 2021 பிறகு ஸ்டாலின் ஆட்சி காலம். அப்ப எடப்பாடி ஆட்சி, ஸ்டாலின் ஆட்சி, ரெண்டு ஆட்சியை தான் அவர் குறிப்பிடுறார். ரெண்டு ஆட்சியிலையும் எல்லா துறையிலையும் ஊழல் ஏற்படுத்திட்டாங்க, எல்லா துறையிலையும் ஓட்டை ஏற்படுத்திட்டாங்க, அந்த ஓட்டையை அடைக்கிற வேலையை பார்க்கிறோம் அப்படிங்கிறாப்புல. சரி, ஓட்டையை அடைக்கிற வேலை பார்க்கட்டும், யாரை வச்சு ஓட்டை அடைக்கிறாரு? 2017 இருந்து எல்லா துறையிலையும் ஓட்டை ஏற்பட்டுச்சுன்னா 2017 ஆண்டு முதல் 2021 வரைக்கும் பள்ளி கல்வித்துறை, இளைஞர் நலன், விளையாட்டு மேம்பாட்டுத்துறை ஆகிய துறைகளோட அமைச்சர் இருந்தவர் செங்கோட்டையன். இப்ப தாவேகாவில அமைச்சர். 2016 21 வரைக்கும் தொழில்துறை அமைச்சராக இருந்த MC சம்பத் இன்னைக்கு தாவேகாவில ஐக்கியம். அப்புறம் 2016 17 வரைக்கும் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராகவும், 17 21 வரைக்கும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சராக இருந்த உடுமலை ராதாகிருஷ்ணன் இப்ப தாவேகாவில ஐக்கியம். அப்புறம் 2016 21 வரைக்கும் சுற்றுலாத்துறை அமைச்சா இருந்த வெள்ளமண்டி நடராஜன் இப்ப தாவேகாவில ஐக்கியம். அப்புறம் 2016 இருந்து 21 வரைக்கும் இருந்த விஜயபாஸ்கர், அப்புறம் 2016 21 வரைக்கும் போக்குவரத்துறை அமைச்சா இருந்த எம்ஆர் விஜயபாஸ்கர் எல்லாருமே தாவேகாவில ஐக்கியம். அதாவது கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், வெள்ளமண்டி நடராஜன், அப்புறம் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், அப்புறம் திருச்சி வளர்மதி, இப்படி 8 அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமியோட அமைச்சரவையில அமைச்சர்களாக இருந்த 8 அமைச்சர்கள் தாவேகாவில ஐக்கியமாயிட்டாங்க. அந்த 8 அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல ஊழல் செஞ்சாங்களா இல்லையா? லஞ்சம் வாங்கினாங்களா இல்லையா? எடப்பாடி பழனிசாமி ஊழல் ஆட்சி கொடுத்தாரு. ஆனா அந்த 8 அமைச்சர்கள், அதாவது கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன்,
வெள்ளமட்டி நடராஜன், அப்புறம் வந்து விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், திருச்சி வளர்மதி, இவங்க மட்டும் தூய்மையான நிர்வாகத்தை கொடுத்தாங்களா? லஞ்சம் வாங்காம ஊழல் செய்யாம அப்பழுக்கற்று ஆட்சி பண்ணாங்களா? இது என்ன கதை? இது என்ன கதை கேக்குறேன். எடப்பாடி பழனிசாமி ஆட்சி ஊழல் ஆட்சினா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சியோட அமைச்சரவையில் அங்க வச்ச எல்லாரும் ஊழல்வாதிகள் தான், ஊழல் பெருச்சாளிகள் தான். அதுல எம்ஆர் விஜயபாஸ்கரும் சி விஜயபாஸ்கரும் நாடறிந்த ஊழல் பெருச்சாளிகள். அந்த ஊழல் பெருச்சாளிகளை தாவேக்காவலை சேர்த்துக் கொள்வதன் மூலமாக நீங்க நாட்டுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த பாஜக இருக்குல்ல, பாஜக, அந்த பாஜக மத்திய வருமான வரித்துறை, மத்திய அமலாக்கத்துறை, மத்திய புலனாய்வுத்துறை போன்ற விசாரணை அமைப்புகளை பயன்படுத்தி பல பேர் மேல எதிர்கட்சியை சேர்ந்த தலைவர் பெருமக்கள் வீட்டுல அதை ஏவி விட்டு அவங்களை எல்லாம் துடிக்கல கொண்டாந்து அவங்க ஊழல் வழக்குகளை கையில் எடுத்து 25 பேரை கொண்ட, எப்படி ஊழல் வழக்குல இவ யார வழக்கு போட்டானோ அதுல 25 பேரை பாஜக சேர்த்தேன். அஜித் பவார் மேல ஊழல் வழக்கு, ஆனா அஜித் பவார இந்த பக்கம் பாஜக சேர்த்துக்கிட்டேன். இதை சொல்லுவாங்க, பாஜக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு, அந்த வாஷிங் மிஷின்ல போட்டு விழுத்தா அந்த ஊழல் கரை போயிடும், அப்புறம் வந்து அவரு மிஸ்டர் கிளீன் ஆயிடுவாரு அப்படிம்பாங்க. அதே போல திமுக ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கு, அதுல செந்தில் பாலாஜி, வைத்திலிங்கம் போன்ற ஆட்களை போட்டு உலர்த்துவாங்க, போட்டு அலசி அப்புறம் உலர்த்துவாங்க. அதே போல பனையூர்ல மிகப்பெரிய வாஷிங் மிஷின் இருக்கு, அந்த வாஷிங் மிஷின் அப்படி போயிட்டு இப்படி வந்துட்டா எல்லாரும் ஊழல் கரை போய் அப்படியே பரிசுத்த ஆவியா மாறிடுவாங்க. அதுல வந்து முதல்ல போய் ஆனது வந்து செங்கோட்டையன், அதுக்கு பிறகு கடம்பூர் ராஜு, அப்புறம் உடுமலை ராதாகிருஷ்ணன், அப்புறம் வெள்ளமடி நடராஜன், இப்ப விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர், திருச்சி வளர்மதி, எல்லாரும். இது வந்து ஊழல் ஆட்சியா? இது ஊழலுக்கு தான் ஆட்சியா? இவர் தான் ஊழல் செஞ்சவங்களை விடமாட்டேன், நான் விடமாட்டேன் அப்படின்னாரு. விடாம என்ன பண்றாரு? இப்ப என்ன கேலி குத்து பாருங்க, என்ன நாடகம் பாருங்க. அப்ப முழுக்க முழுக்க இந்த ஆட்சிங்கிறது வழக்கமான திமுக ஆட்சியாக, வழக்கமான அதிமுக ஆட்சியாக மட்டும் இருக்க போறது இல்ல, அதை தாண்டிய கொடுமையான ஆட்சியா இருக்கும். வெறும் 50 நாள் தானங்க ஆயிருக்கு, தாவேக்கு ஆட்சி தொடங்கி 50 நாள் தானே இருக்கு. இதோட நிக்க போகுதா? 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அப்புறம் திருச்சி கிழக்கில் விஜய் ராஜினாமா பண்ண சேர்த்தா 7 இடங்களுக்கு இடைத்தேர்தல் வரணும். இப்ப நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த நாள்ல இந்திய தேர்தல் ஆணையம் வந்து இடைத்தேர்தல் அறிவிச்சிருக்கு. எங்கன்னா பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற 3 மாநிலங்கள்ல தலா ஒரு தொகுதி இடைத்தேர்தல். பீகார், மத்திய பிரதேசம், குஜராத் போன்ற மாநிலங்கள்ல ஒரு தொகுதி இடைத்தேர்தல். அதை இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. ஆனா குஜராத்துக்கு முன்னாடியே காலியானதாக அறிவிக்கப்பட்ட 6 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை இப்ப வரைக்கும் அறிவிக்கல. 6+1 7. நியாயமா பார்த்தா அவங்களுக்கு ஜூலை 30 வந்து இடைத்தேர்தல் நடக்க போகுது, பீகார்ல, மத்திய பிரதேசத்துல, குஜராத்ல. அதே போல ஜூலை 30 பெருந்துறையில, அப்புறம் மதுராந்தகத்துல, அம்பாசமுத்திரத்துல அப்படி இடைத்தேர்தலை அறிவிச்சிருக்கணும். ஆனா அறிவிக்கல. ஏன்னா இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு தெரியுது, இது வரைக்கும் 6 பேர் அதிமுக காரங்க ராஜினாமா பண்ணிருக்காங்கன்னா இது 6 பேரோட நிக்க போறது இல்ல, அது 15 மாறும், 20 மாறும். அடுத்தா யார் வருவார்னா எஸ்பி வேலுமணி வரக்கூடும், சிவி சண்முகம் வரக்கூடும், அப்புறம் இன்னப்புற ஆட்கள் வரக்கூடும் அப்படின்னு இந்திய தேர்தல் ஆணையமே அனுமானிக்குது. அப்ப வெளிப்படையாக தமிழ்நாட்டு வரலாற்றுல நடக்காத குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது. பாஜக வட மாநிலங்களை பண்ணும், என்ன பண்ணும், காங்கிரஸ்காரங்களை இல்ல வேற கட்சிக்காரங்களை ராஜினாமா பண்ண வச்சு அவங்கள பாஜகவில் சேர்த்து அவங்களுக்கு மறுபடியும் சீட்டு கொடுத்து எம்எல்ஏ மாத்தும். இதை பாஜக வட மாநிலங்களை பண்ணும். அதை கடுமையா எதிர்ப்பாங்க. குதிரை பேரம் எப்படி இருக்க முடியும், ஜனநாயக படுகொலை அப்படின்னு காங்கிரஸ் கண்டிக்கும். இன்னைக்கு காங்கிரஸ் பார்த்தா ஒத்துக்கூறி கொண்டிருக்கு. இது வரைக்கும் 6 அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அப்ப இதெல்லாம் எப்படி சொல்றது? இதெல்லாம் ஒரு பக்கம் போய் கொண்டிருக்க, நம்ம ஆளுநர் இருக்கார்ல அருளேக்கர், அந்த ஆளுநர் அருளேக்கர் வந்து நீங்க சாப்பிட்டுட்டு சும்மா இருக்க முடியாம கிளம்பி போய் மதுரையில மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள் புடைசூழ நான் ஆய்வு பண்றேன், இது சரியா இருக்கா அப்படின்னு ஆய்வு பண்றேன் அப்படின்னு கிளம்பிருக்காப்புல. கடந்த காலங்கள்ல ஆளுநர் வந்து ஆய்வு பண்றேன் அப்படின்னு கிளம்பினப்ப எல்லாம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய எதிர்வினை வந்திருக்கு. கட்சி மாற்றங்களை கடந்து அதிமுக பாஜக தவிர்த்துட்டு அத்தனை கட்சிகளும் ஆளுநர் ஆய்வு பண்ணக்கூடாது, ஆளுநர் வந்து பேரலல் கவர்மெண்ட்டை வந்து ரன் பண்ண நினைக்க கூடாது, ஆளுநருக்கு ஆய்வு செய்ய அதிகாரம் இல்லை
அது ஒரு அலங்கார பதவி. அப்ப மாநிலத்தோட தன்னாட்சியில, மாநிலத்தோட இறையாண்மையில தலையிடுவதான்னு சொல்லிட்டு ஆளுநர் ஆய்வு பண்றதுக்காக கடுமையான எதிர்வினை தமிழ்நாட்டில் வந்துச்சு. எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல ஆய்வு பண்றேன் அப்படின்னு அன்னைக்கு இருந்த ஆளுநர் கிளம்புனாரு. இப்ப தாவேக ஆட்சி காலத்துல 50 நாள் தான் ஆயிருக்கு. அதுக்குள்ள ஆளுநர் ஆய்வு பண்றேன் அப்படின்னு கிளம்பியிருக்காரு. இதுக்கு முதலமைச்சர் என்ன பண்ண போறாரு? ஆவேசமா கிளம்ப போறாரா? ஆளுநரை கண்டிக்கிறேன், ஆளுநர் இந்த அத்துமீறல் செயல்பாட்டை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ல போறாரா? அவர் எப்போதும் போல வாயை மூடிக்கொண்டு இருப்பார். எப்படிப்பட்ட ஜனநாயக படுகொலை அரங்கிருந்து பாருங்க. முழுசா 2 மாத கால ஆட்சி முடியல தாவேகாவோட ஆட்சி. இந்த 2 மாதம்னு வச்சுட்டா கூட இன்னமும் 4 ஆண்டு 10 மாசம் இருக்கு. 60 நாளுக்குள்ளேயே இவ்வளவு கலைவரங்கள், இவ்வளவு அலங்கோலங்கள். மீதி இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லாம் தமிழ்நாட்டோட இருண்ட காலமாக, கற்காலமா இருக்க போகுது. அதனால இந்த விஜயபாஸ்கர் சேர்ந்தது, எம்ஆர் விஜயபாஸ்கர் சேர்ந்தது, இந்த ஊழல்வாதிகளை சேர்க்கிறது, இதுக்கெல்லாம் டிஆர் விர்ச்சுவல் வாரியர்ஸ், இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்கடா. இதுக்கெல்லாம் முட்டு கொடுத்தீங்க, முடிச்சுதான் நிற்பீங்க.